ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இந்த டேபுலர் காலம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் வெரி சிம்பிள். எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே 0, 30, 45, 60, 90 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மேலே இந்த நம்பர் பாருங்கள், 0, கால், அரை, முக்கால், 1. இந்த நம்பரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? 0, கால், அரை, முக்கால், 1. இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா வர ஆன்சர் தான் சைன் தீட்டா. 0க்கு ரூட் எடுத்தால் 0, 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், ரூட் 2 அப்படியே தான் வந்துடும். ரூட் 3 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வரும். 4க்கு ரூட் எடுத்தால் 2, ரூட் 1க்கு ரூட் எடுத்தால் 1. காஸ் தீட்டாவுக்கு இது அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். 90க்கு இருந்தது அப்படியே இங்கே வந்துடும் 1, ரூட் 3/2 இங்கே ரூட் 3/2, 1/√2 அப்படியே வந்துடும் 1/2, 0. இங்கே என்ன நம்ம ரைட் பண்ணோமோ அதை அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணிட்டு வந்தால் காஸ் தீட்டா. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் டேன் தீட்டா. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும். 0 பை எனிதிங் 0, 1/2 இன்ட்டு ரூட் 3/2. அப்போது 1/2 இன்ட்டு 2 டிவைட் பை ரூட் 3. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் இருக்கிறது 1/√3. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது அப்படியே ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 டிவைடட் பை 1 என்ன ஆகுனா 1. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே ரிமைன் இருக்கிறது ரூட் 3. 1/0, 0/1 டிவைட் பண்ணால் 0 ஆகிடும். 1/0ங்கிறது நாட் டிஃபைன். அவ்வளோதான். இதுக்கடுத்து கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இது எல்லாமே தெரியும் இல்லையா? சைன் தீட்டா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டால் என்ன ஆகும்? கொசிகன் தீட்டா. இங்கே 0, இங்கே கீழே 1 இருக்கிறதா மீனிங். 0/1 அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/0ன்னு வரும். அப்போ 1/0 என்னென்னா நாட் டிஃபைன். 1/2 என்னாகும்? 2/1. 2/1 போட்டாலும் போடலாம், கீழே 1ங்கிறத மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1/√2 என்னவாகும்? ரூட் 2 டிவைடட் பை 1. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 டிவைடட் பை ரூட் 3. 1 டிவைடட் பை 1 1 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ரெசிப்ரோக்கல் பண்ணால் சீக்கன் தீட்டா. 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 டிவைடட் பை ரூட் 3, ரூட் 2, 2, 0 இங்கே பை 1 இருக்கிறது தான் மீனிங். அப்போ 1 டிவைட் பை 0 நாட் டிஃபைன். டேன் தீட்டா 0, 0/1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது நாட் டிஃபைன். ரூட் 3, 1, 1/√3 நாட் டிஃபைன்னா என்ன மீனிங்? 1/0. அப்போ 0/1 0. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.